இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 கட்டளைகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 2வது கட்டளையாக இன்று எந்த காரியத்தை கற்றுக்கொள்ள என்று வசனத்தின் ஆதாரமாக நாம் பார்க்கலாம். யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். கடிவாளம் போடு. இன்றைக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கிற 2வது கட்டளை கடிவாளம். கடிவாளம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது குதிரை. இன்னும் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே குதிரையை குறித்த ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3:3 பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரை சுதந்திரமாக சுற்றி திரியும் ஒரு விலங்கு. அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனால் அங்கே குதிரையை வைத்து சவாரி வைப்பார்கள். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் போய் அப்படி திரும்பி வரும். பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய குதிரையை கட்டுப்படுத்துவது மிக கடினம். ஆனால் அதை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் கடிவாளம். அது ஒரு இரும்பு பொருள், அது சிறிய பொருள். அது வாயிலே போடப்பட்டு குதிரைக்கு பாருங்க, கண்ணு, அதோட காது, அதோட எல்லா சரீரம் முழுவதையும் அதை அடக்கி ஆளும்படி செய்கிறது. அப்போ கடிவாளம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாமும் கடிவாளம் போட சரீரம் முழுவதையும். அப்போ அநேக விஷயங்களில நாம் தவறுகிறோம். அதைத்தான் இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே வசனம் சொல்கிறது, சங்கீதம் 31:1 என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தில் அடக்கி வைப்பேன் என்றேன். தாவீது சொல்கிறான், கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். இன்னும் தாவீது அந்த சங்கீதங்களிலே நீங்க பார்த்தீர்கள் என்றால், என் வாயின் சொல் பிறவாது முன்னே அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். இதோ நீங்க அறிந்திருக்கிறீங்க. இன்னும் சொல்றான், உன் வாயை விரிவாக திரு, அதை நிரப்புவேன். அதெல்லாம் தாவீது தன்னுடைய சொந்த அனுபவமாக சொல்கிறார். நாவு, அவன் சொல்கிறான், நான் ஊமையனானேன். அதெல்லாம் சங்கீதங்களில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, செவிடனுமானேன், ஊமையானேன் எல்லாம் சொல்றான். கடிவாளம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது கர்த்தர் நம்மை கடிவாளத்தை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார், அதை கட்டுப்படுத்துகிறார். சில சோதனைகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். இன்னும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் வேத வசனத்தைப்படி அநேக காரியங்களை சொல்கிறார். கண்களுக்கு, கண்கள், கை, இருதயம், எல்லா காரியத்திற்கும் நமக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தருகிறார். வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 6:25 உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமையினால் உன்னை பிடிக்க விடாதே. சில நேரங்களிலே நம்மளுடைய கண்கள் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். கண்களினாலதான் நம்மளுடைய சரீரம், நம்ம உடலுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, பாவம் வருகிறது. ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொண்டால் அவனுங்க அந்த விருட்சத்தின் கனியை கர்த்தர் புசிக்க கூடாதுன்னு சொல்லியும் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த விருட்சம் அழகா இருக்குது, அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதை பறித்து சாப்பிட. அப்போ கண்கள் மூலமாக பாவம் நமக்குள்ள வருவதற்கு நம் கண்களை மிகவும் கவனமாக வைக்க வேண்டும். வசனம் சொல்கிற நீதிமொழிகள் 4:25 உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்க கடவது. இவ்வளோ நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுடைய கண்கள் எப்படி சரியானதாக கவனிக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். மார்க்கு 9:47
ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அதே அதிகாரத்தில் போட்டிருக்கு, கைகள் உனக்கு இடறல் உண்டாக்குனா அதை வெட்டி போடு, அதை தரித்து போடு. மேலும் கால்கள் உனக்கு இடறல் இருந்தால் அதை தரித்து போடுன்னு சொல்லு. அப்போ ஆவிக்குரிய ஓட்டத்திலே நமக்கு பிரச்சனை உண்டு. கண்களாலே, கைகளாலே, கால்களாலே நமக்கு போற பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் வசனம் சொல்கிறது, யோபு 31:1, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பேனோ எப்படின்னு சொல்லி அங்கே யோபு சொல்கிறார். வசனம், அநேக வசனங்கள் நம்மை சீர்படுத்துகிற வசனங்களாக இருக்கிறது. நம்மை ஒரு கடிவாளம் போல போட்டு நம்மை பாதுகாக்கிறது. எத்தனை பேர் அதை நம்ம நினைக்கிறோம்? இன்னும் இந்த கடிவாளத்தை குறித்து பார்க்கும்போது நாம் சரீரம் முழுவதையும் அடக்கி ஆள்வதை குறித்து நாம் தியானிக்கும் போது ஒரு பெண்மணியை குறித்து, வேதாகமத்தில் ஒரு பெண்ணை குறித்து நினைக்கிறேன், லோத்தின் மனைவி. இப்போ பார்த்தீங்கன்னா, லோத்து அவனுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவதூதர்கள் அங்கே இறங்கி வந்து கட்டளையிட்ட போதிலும் லோத்து தன்னுடைய சுயத்தாலே, தன்னுடைய சரீரத்திலே அவள் உணர்ந்து, அவள் சொல்ற தன்னுடைய பொருட்களெல்லாம் நினைச்சு அவன் லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்க்க கூடாது, நீங்க ஓடி போங்கன்னு சொன்ன அந்த வயலே பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி விடுகிறது. சில நேரங்களில் பாவங்களுக்கு விலக்கி ஓடும்படியாக கர்த்தர் எச்சரித்தும் நாம் எத்தனை பேர் பின்னிட்டு பார்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம், வழி விலகி சென்று கொண்டிருக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தின்படி இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிற காரியம் என்னவென்றால், கடிவாளம் போடு. கண்களுக்கு கடிவாளம் போடுங்க. கைகள், கால்கள், இருதயம், நம்மளுடைய வாய் எல்லாத்துக்கும் கடிவாளம் போட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கட்டளை. இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டு அதை அடக்கி வைத்தது போல ஆவிக்குரிய ஓட்டத்திலும் கூட நாங்களும் சில நேரங்களிலே தவறி விடுகிறோம், சில காரியங்களிலே அடிமையாகி விடுகிறோம், சிக்கி விடுகிறோம். நம்முடைய பாதை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு குதிரை தன்னுடைய வழிகளிலே சரியான பாதையை செல்வதற்கு அந்த கடிவாளத்தை போட்டு அடக்கி ஆள்வது போல எங்களையும் கூட உம்முடைய வார்த்தை என்னும் கடிவாளத்தால் எங்களை அடக்கி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் வளர்ந்து எங்களுடைய உமக்காக சாட்சியாக வாழ நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.